الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو أعلم بكم إذ أنشأكم من الأرض وإذ أنتم أجنة في بطون أمهاتكم فلا تزكوا أنفسكم هو أعلم بمن اتقى. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم أنا سيد ولد آدم ولا فخر وأول من تشق عنه الأرض وأنا أول من يترك باب الجنة إلى آخر الحديث أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹ்வுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் தேசத்தில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1447 ஆண்டில் ரபியுல் அவ்வல் மாதத்தின் 3வது ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆரம்பத்தில் ஒரு பணிவான வேண்டுகோள். எப்பொழுதுமே மிம்பர் எந்த மாடியில் இருக்கிறதோ, குத்துபா எந்த மாடியில் நடக்கிறதோ அந்த மாடி நிறைக்கப்பட வேண்டும். கீழ் மாடியில் இருக்கின்ற நோயாளிகள், வயசாளிகள், இயலாதவர்களை, படியேறி வர முடியாதவர்களை தவிர ஏனைய அனைவர்களும் மேல் மாடிக்கு வந்து இடங்களை நிறைத்து கொண்டால் சபை பூர்த்தியாகவும் நிறைவாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் என்ற வேண்டுகோளுக்கு அடுத்து, இந்த நேரம் நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்த நேரம். இது தூங்கக்கூடிய நேரம் அல்ல, இது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரமும் அல்ல, இது போன் கிண்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரமும் அல்ல. ஜும்மாவுக்கு வரும்பொழுது போனை கொண்டு வருவதே ஒரு முசீபத்து தான். வைக்க இடம் இல்லாதவர்கள் வேறு விடயம். வீடா வீட்டிலே, ஆபீஸிலே பாதுகாப்பு இடம் இருக்கும் என்றால் அந்த போன்களை அங்கே வைத்துவிட்டு வருவது ஜும்மாவை மதித்த கூட்டத்தில் சேர்வதற்கு ஏதுவாக இருக்கும். அன்பானவர்களே, நான் பேச இருக்கின்ற தலைப்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா, ஷமாயில், பண்பாடுகள், தன்மைகள், வாழ்க்கை சரிதைகளிலே மிக முக்கியமான ஒரு தலைப்பு. நம் எல்லோரிடமும் இருக்க வேண்டிய ஒரு தன்மை. எப்பொழுதும் கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் நாம் பார்க்கின்ற ஒரு தன்மைதான், எந்த கட்டத்திலும் எந்த அந்தஸ்துகள் கிடைத்தாலும், எவ்வளவுதான் பதவிகள், வரவேற்புகள், கண்ணியங்கள், ஏன் அற்புதங்கள் கிடைத்தாலும் ஒருபோதும் தன்னை தானே தீர்த்திக் கொள்ள மாட்டார்கள்.
தலைப்பு விளங்கி இருக்கும். நம்மை நாமே பீற்றுவதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் தன்னைத்தானே பீற்றிக் கொள்வது இஸ்லாத்தின் பார்வையில் எப்படிப்பட்டது? அதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணங்கள் தான் 90% நான் முன்வைப்பேன். 100க்கு 100 கிடைக்கிறே மற்றவர்களை சேர்த்துக் கொள்வோம். அன்பானவர்களே, சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாரசீகத்தைச் சேர்ந்தவர்கள், இப்பொழுது ஈரானுடைய பகுதியைச் சேர்ந்தவர்கள். கலிமா கிடைக்கிறது, முஸ்லிம் ஆகினார்கள். பெரும் தியாகமுள்ள அர்ப்பணிப்புள்ள ஒரு திடகாத்திரமான சஹாபி, பல சிறப்புகளுக்குரியவர். எந்த அளவு சிறப்புக்குரியவர் என்றால், பல மதங்களை தழுவி 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 ஒன்றுமே திருப்தி இல்லாமல் இறுதியாக உண்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி அதில் திருப்தி கண்டு சஹாபியாக வாழ்ந்து வஃபாத்தாகியவர்கள். நீண்ட பயணம் செய்தவர்கள், ஹிதாயத்துக்காக, நேர்வழிக்காக, தீனுக்காக. சொன்னாங்க முஹம்மது சம்பவத்துக்கு முன்னால் நபி அவர்கள் இவர்களை பற்றி சொன்ன விடயம், லவ்கான ஈமானு சுரையா லவ்கான தீனு சுரையா லனாலஹு ரிஜாலும் மின் ஃபாரிஸ். சுரையா என்பது மிக உயரத்தில் இருக்கின்ற ஒரு நட்சத்திரம், ஒரு கோள். ஒரு கருத்தில் ஈமான் அல்லது இஸ்லாம் சுரையா என்ற நட்சத்திரத்தில் இருந்தாலும் பாரசீகத்தை சேர்ந்த மனிதர்கள் அதையும் அடைய முயற்சிப்பார்கள், அதையும் அடைவார்கள். அவ்வளவு திடகாத்திரமானவர்கள். இப்படிப்பட்ட சிறப்புள்ள சல்மான் பார்சல் ஒரு சபையில் இருக்கிறார்கள், ஒரு விஐபிகளுடைய சபை, வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்கள் இருக்கக்கூடிய சபை. அதை முக்கிய பிரமுகர்கள். அந்த பிரமுகர்கள் ஒரு துறையிலே பணக்காரர்கள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், குடும்ப கௌரவம் உள்ளவர்கள், பெரிய ரோயல் ஃபேமிலி என்று தன்னை பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட கொஞ்சம் நம்முடைய பாணியில் சொல்வதாக இருந்தால் கொஞ்சம் கொம்புகள் உழைத்தவர்கள். மாறி தன்னைத்தானே பீட்டிக் கொள்கிறார்கள். நான் எப்படி, என் வாப்பா எப்படி, என் குடும்பம் எப்படி, எங்களோட எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் எப்படி, ஒவ்வொருவராக பேச்சு வருகிறார்கள். குடும்ப கௌரவம், பணம், படிப்பு, செல்வம், செல்வாக்கு, அதிகாரம், எல்லா சோர்ஸ்களையும் வைத்து, வளங்களை வைத்து பேசுகிறார்கள். சல்மான் பாரிசியனுடைய டேர்ன் கடைசியாக வந்தது. இவர்களுக்கு நல்லது ஒரு பாடம் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் மூலமாக இவர்களுக்கு ஒரு லெசன் கொடுக்க வேண்டும் என்று தலையை கடவி குத்துவதற்கு சொல்வார்களே. உதாரணம், ஒருவரை பார்த்து மாடு என்றால் உடனே குழம்புவார். மன்னிக்க வேண்டும், உதாரணத்துக்கு விளங்க வேண்டுமே. நீ மாடு என்றால் உடனே சூடாகுவார். நீ பசு என்றால் நாளைக்கு தான் சூடாகுவார். நீ பசு என்றால் இப்பொழுது சொன்னால் பரவாயில்லைக்கு இரவு மிட்நைட் தான் யோசிச்சு பார்ப்பான். அடே பசுவும் மாடுதானே, லேட்டாகி சூடாகுவார். இதான் தலையை தடவி கொடுத்து சல்மான் பாரிசர்கள் எல்லாரும் சொன்னார்கள். எல்லாம் எதிர்பார்த்தார்கள் சல்மானும் பேசுவார்கள். சல்மான் பாரிசர்கள் இன்னமா கதிரா, நான் யார் தெரியுமா? அற்பமான இந்திரிய துளியால் படைக்கப்பட்டவன். சும்மா அக்கோனு ஜீபத்தன் நத்தினா அதை முன்சினா, பின்பு மௌத்தாகினார். என்னுடைய பாடி சடலம் நாரும், என்னுடைய ஜனாசா துர்நாற்றம் வீசக்கூடியவனாக மாறுவேன். மௌத்தாகினார். சுமாத்தி மீசானி, பின்னால் மௌத்துக்கு பின்னால் எழுப்பப்பட்டு என்னுடைய மீசானுக்கு பக்கத்தில் வருவேன். என்னுடைய நன்மை தீமைகள் எடுக்கப்படக்கூடிய தராசு அந்த இடத்துக்கு வருவேன். இந்த சகுல நன்மை தராசி பாரமாகினால் கரையும், நான் சங்கையாக கண்ணியப்படுத்தப்படுவேன், பாக்கியம் பெறுவேன். நன்மை சற்று பாரம் குறைந்தால் நான் கேவலமானவனாக மாறுவேன். என்னுடைய உண்மையான கண்ணியமும் கேவலமும் இங்கல்ல, மறுமையில். பேசியவர்களுக்கு தலையை தட்டிய அட்வைஸ், தலையை தடவிய, தலையை தடவினாலும் கன்னத்தில் அறைந்தது போன்ற அட்வைஸ். இந்த தலைப்பு தேவையில்லாதவர்கள் தூங்கலாம், பேசலாம், போன் கிண்டலாம்.
யாரிடம் தான் இல்லை? போடுகின்ற ஸ்டேட்டஸும் தன்னை பீற்றுவதுதான். ப்ரொஃபைல் பிக்சரும் தன்னை பற்றிய ஒரு ட்ரெண்டான, ஒரு கத்தான, ஒரு கலசான ஒன்றுதான். டிக்டாக்கிலும் தன்னை பீற்றுவதுதான், பேஸ்புக்கிலும் தன்னை பீற்றுவதுதான். லைக் வேண்டும், ஃபாலோவர்ஸ் வேண்டும், வைரலாக வேண்டும். பிளாகரும் பீற்றுவதற்கு தான் பேச வந்திருக்கிறார். யூடியூபரும் தன்னை தான் பீற்றுகிறார். சமூக வலைத்தளங்களிலே இந்த மனநோய் கொடிகட்டி பறக்கிறது. இது ஒரு வகையான சைக்காலஜிக்கல் சம்பந்தப்பட்ட மனநோய். எப்பொழுதும் தன்னை பீற்றுகின்ற தன்மை அது அம்ராதில் குழு மனநோய்களில் ஒன்று. முஹம்மது ஸல்லல்லாஹு வாழ்க்கையில் ஒரு துளியும் கிடையாது. பீற்ற தகுதியானவர்கள், பீற்றுவதற்கு அருகதை உள்ளவர்கள், பீற்றினாலும் பெருமைக்கு பீற்ற மாட்டார்கள். அல்லாஹ் சொல்ல சொன்னதை கூட பணிவாக முன்வைத்தார்கள். நான் ஒரு ஆயத்து நாயத்துடைய மெயின் பேசிக்கான டாபிக். அல்லாஹ்க்கு உங்களை பற்றி தெரியும். எப்படி ஆயுது? உங்களை பெருசு நினைச்சு கொள்ள வானம், பீத்தி கொள்ள வானம், உங்களுக்கு கொம்பவுண்டு முளைக்க தேவையில்லை. அல்லாஹ்க்கு தெரியும் நீங்க யாருங்க. எப்படி ஆயுது? வாழும் பொழுது 30, 40, 20, 80 வயதில் அல்ல. இது அன்ஷாக்கும் மினல் ஆரம். பூமியிலிருந்து உங்களை உருவாக்கும் பொழுது அல்லாஹ்க்கு தெரியும் நீ யாருங்க. பூமியிலிருந்து மண்ணாக சாப்பாடு என்ன என்ன எத்தனை மரக்கறிகள், எத்தனை பழங்கள் திண்டு அது உண்டு. ஒரு தந்தை அவருடைய இந்திரியம் உருவாகிறதா? உன்னுடைய இன்கிரீடியன்ஸ் இருக்கிறது. உன்னுடைய இன்கிரீடியன்ஸ், உன்னுடைய கலவை பொருள், அதாக நீ இருக்கும் பொழுதே உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா. உன்னை பேசிக் கொள்ளாது. எவ்வளவு சொல்றேன் இது அன்ஷாக்கும் மினல் ஆரம். ஒயன்சும் அகின்னத்தை புத்தூனி உம்மஹாதிக்கும். ஏய் என்னடா பெரிய கலசானி அல்ல கேட்கிறான். ஆப்போசிட் மீனிங் தான். நினைப்பு உனக்கு என்னடா நினைப்பு? நீ உன்னுடைய தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது தெரியும் எனக்கு நீ யாரு. அஜின்னத்தை புத்தூனி உம்மஹாதிக்கும். உங்களுடைய தாய்மாருடைய வயிறுகளிலே சிசுவாக இருக்கும் பொழுது எனக்கு தெரியும் நீ யார் என்று, எப்படி வாழ்வாய், எப்படி சாவுவாய் என்று அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ் பெருமையை, அகங்காரத்தை உடைக்கிறார். உங்களை நீங்களே பேசிக் கொள்ள வேண்டாம். தக்குவாதாரிகள் யார் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். எப்படியா நாங்க மாஷா அல்லாஹ் சொல்லுவதே நாங்க தக்காவெல்லாம் மல்லி வீசுறே, தீட்ட வேண்டாம். நோன்பு வந்தா நீ பார்சல் பங்குற அந்த ஏரியா இந்த ஏரியால எங்கிட்ட பார்சல்கள் தான், தீட்ட வேண்டாம். நாங்க நீ மாஷா அல்லாஹ் எப்படி வருஷத்துக்கு ஒரு 3 முறை செஞ்சு படுமே, தீட்ட வேண்டாம். நாங்க நீ கடைசி 10 இமாமுல் ஹரமைனுக்கு பின்னாலதான், தீட்ட வேண்டாம். எங்கட மகனை நைனே தீட்ட வேண்டாம். எங்கட மகளுக்கு சம்பந்தம் கொண்டு அமைஞ்சிட்டு கல்யாணம் முடிச்ச உடனே 1 monthல கனடா போறா, தீட்ட வேண்டாம். மனநோயிலிருந்து தப்பித்துக் கொள்வோம். சொல்லி காட்டிய சில விடயங்களை ஆரம்ப சொல்லி காட்டினார். பின்னால் இணைப்பேன். இப்பொழுது முகமது சம்பவங்களை ஆரம்பிப்போம். பாரிய மனநோய் கண்ணியமானதில்லை. யூகேஜியிலிருந்து PhD வரைக்கும் இருக்கிறது. Apple, A for apple, B for ball, alifun ba'un ta'un sa, அயன்னையில இருந்து பெரிய பண்டிகையாக மாறும் வரைக்கும் இந்த நோய் இருக்கிறது. கண்ணை பீச்சுவது, ஒரு டிரெஸ் போட்டாலும் கலெக்டான், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் சாப்பிட ஆரம்பிக்க முன்னால் அப்படியே ஒரு செல்ஃபி. நாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபேமிலியா வந்திருக்கிறோம், எல்லாரும் பாருங்க, எச்சி ஊருங்க, நாங்க தின்றோம், பௌத்தால் போகட்டும். சாப்பாடே தீட்டுவதற்குரியதாக மாறிவிடும். அது ஒரு மனநோய். அவன் அந்த ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு அவருடைய கூப்பிட்டு ப்ரமோட் பண்ணுகின்ற காலம். இங்க என்ன என்ன கண்ணியம், சாப்பாட்டை
ப்ரமோட் பண்ணுகின்ற காலம். காலை சாப்பாட்டுக்கு ஒரு பன் ஒரு மாடு பான் வாங்க முடியாமல் எத்தனையோ ஏழை பிள்ளைகள் டிஃபன் பாக்ஸ் கொண்டு போவதே இல்லை. இப்படி ஒரு சம்பாதிப்பு தேவையா? அவனை வேண்ட சாப்பாட்டை தீட்டி கேவலம். இது ஒரு வகையான சைக்கோக்கள். அட்வர்டைஸ் தேவைதான். உன்னுடைய நாட்டு வேறு, அவர் மக்களுடைய நாட்டு வேறு. ஒவ்வொருடைய நாட்டுக்கு ருசி வித்தியாசம். எல்லோருடைய ருசியும் எல்லா சாப்பாடும் உனக்கு ருசிப்பது போன்று ருசிக்காது. தீட்டாதே சாப்பாட்டை, தீட்டாதே. ஒரு மனிதர் கை கட்டி நடுங்குகிறார். நடுங்குகிறார். நாம இருந்தால் நடுங்க நடுங்க நாம் வீங்குவோம். நமக்கு தெரியாமலே காடி உயர்வோம். நம்மை பார்த்து ஒரு நடிகர் பெருமை தானே. எங்களுடைய வயசங்களே கண்டு நடுங்குவா. பெருமை இல்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் என்னுடைய மனைவியுடைய பார்வையில் மனிதனாக விளங்கவில்லை, பாம்பு நட்டுவத்தனை கேடாக விளங்கவில்லை. எங்களுடைய மகன் என்னைய கண்டா அவனுக்கு போகும். என்ன போகும் தெரிந்தானே? நான் ஒரு அதட்டினா என் மகனுக்கு அது போகும். அது போறது பெருமையல்ல. நீங்களுடைய மகனுடைய பிள்ளையுடைய பார்வை இன்னும் பாப்பா மனிதனாக விளங்கவில்லை. பிறர் நடுங்குவதை நமக்கு வீக்கம் எடுக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவு வந்தது. நடுங்குகிறார். நபியோட கண்ணியத்தார் எப்படி கையில கண்ணை காட்டி எப்படி நடுங்கிறான், எப்படி எங்கட கண்ணியம், எப்படி எங்கட பவர். கமையில நான் வந்தா எல்லாம் சுப்பாயிருவாங்க. வீட்ட வேண்டாம். சாரிய கொடிய மனநோய், கவுன்சிலிங் தேவைப்படுகின்ற நோய். யாருக்கு? நடுங்குகின்றவருக்கு. சாபாக்களை காட்டி எப்படி சரி மக்காவாசிகளை முன்னால் கஷ்டப்படுத்தி உதாரணம் யாராவது முன்னாள் முஸ்லிக்கா இருந்துட்டு நம்ம எப்படி எங்களை விரட்டினீங்க தானே, மக்கால இருந்து எங்களை அடிச்சு விரட்டினீங்க தானே, இப்ப எங்களை அந்தஸ்த பாருங்க, தீர்த்தவில்லை. சகோதரரை காம் டவுன். என்ன தெரியுமா சொன்னார்கள்? இன்னமா அன இப்னு இம்ரஅத்தின் தஅகுல் ஹதீஸ். நான் யார்கிட்ட மகன் தெரியுமா? ஃப்ரெஷ்ஷாக இறைச்சி வாங்குவார்கள். அந்த காலத்துல பணக்காரர்களா நாளாந்து வாங்கி சாப்பிடுவார்கள். ஏழைகள் ரெண்டு ஃப்ரீஸ் பண்ணுவதற்கு ஒன்று காய வைப்பார்கள். காய்ந்த இறைச்சி சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு தாயின் சாதாரணமான ஒரு மகன், சாதாரண குடும்பம். நடுங்காதே, நோமலாது. அன்பானவர்களே, இது ஒரு நிகழ்வு. தன்னை அளவுக்கு அதிகமாக ஒருத்தர் தீர்க்கும் பொழுது நாங்கள் அவர்களோட சரியான இறக்கம். பொதுவாக நாங்கள் யாரோட முகப்பத், எங்களை யாரு 4 பேருக்கு முன்னால தீர்க்கிறாங்களோ அவங்களுக்கு வேண்டியது செய்வோம். சர்நாள் கிஃப்டும் அவங்களுக்கு தான், சலாமும் அவங்களுக்கு தான், சிரிப்பும் அவங்களுக்கு தான், கஞ்சியும் அவர்களுக்கு தான், இஃப்தாரும் அவர்களுக்கு தான், என்னுடைய இன்விடேஷனுடைய முதல் கார்டும் அவர்களுக்கு தான். எங்களை 4 பேருக்கு முன்னால தீர்க்கிறாக்களே, அதற்கென்று பே பண்ணி வைக்கக்கூடிய மனநோயாளிகள் இருக்கிறார்கள். அதற்கென்று தன்னை தீர்த்துகின்ற ஒரு கூட்டத்தை ஆல்ரெடி அவர்களை மெயின்டைன் பண்ணி வைப்பவர்கள். மனநோயிலே PhD முடித்தவர்கள். மன்னித்துக் கொள்ளுங்கள், இந்த தலைப்பு கொஞ்சம் பத்தாக பேச வேண்டிய தலைப்பு. சிலருக்கு பிடிக்காது என்பதால் பானை ஊட்ட முடியாது. இப்படி பேசினாலே சிலருக்கு பிடிக்காது என்பதால் பட்டருக்கு ஊட்ட முடியாது. மார்க்கத்துக்கு வெளியே தவறாக பேசினால் இந்த சபையில் இருக்கின்ற ஆக இளைய தம்பி திருத்தினாலும் திருந்துவேன். சொன்னதெல்லாம் உண்மை என்றால் இந்த சபையில் இருக்கின்ற ஆக மூத்த பாட்டன் அப்பாவே நீங்களும் அதை கசப்பாக இருந்தாலும் மென்று விழுங்க வேண்டும். ஒவ்வொருவருக்கு பிடிக்கின்ற மாதிரி பயப்படுவதாக இருந்தால் நான் முனாபிக்காக இருக்க வேண்டும். நான் இந்த தீர்த்தவில்லை, என்னோட நயவஞ்சமும் இருக்கலாம். ஆளுக்கேற்றவர் பாணி ஊற்றுகின்ற இடம் அல்ல இது, வக்காலத்து வாங்குகின்ற இடம் அல்ல. உண்மையை பேசும் பொழுதும் நோயாளிகளுக்கு, ஹார்ட் பேஷண்ட்டுக்கு
பல்வர்க்கத்துடைய மருந்தை கொடுக்கிற டாக்டர் அல்லவா ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ஹார்ட் டேப்லெட்டை கொடுக்கணும் அல்லவா? நோய்க்கேற்ற தலைப்பு பேசப்படும் பொழுது உள்ளத்தை இஹ்லாஸோடு தூய்மைப்படுத்தி உலமாக்கள் சொல்வதை கசப்பாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணாமல் கேட்பதுதான் மூமினுக்கு அளவு கரையமாக சில டைம் ஒரு வந்தார் அந்த செய்யுதுனா செய்யுதினா உண்மை உண்மை நீங்கள் எங்களுடைய தலைவர் அப்பே மகசயா அப்பே லொக்கா அபத்துமா அப்பே லொக்கா கலிக் நீங்கள் மாத்திரமல்ல நீங்களும் எங்களுடைய தலைவர் உங்களுக்கு தலைவருடைய மகன் உங்களுடைய வாப்போட கண்ணியமான தலைமைத்துவத்தில் நல்ல கண்ணியமா இருந்த ஒருத்தருடைய மகன் என்று சொல்லும் பொழுது என்ன தெரியுமா சொன்னார்கள்? அப்படியா அப்படியா வேற எங்க அப்பாவை பத்தி இவங்க சொல்லுங்களே, எங்க சாட்டாவை பத்தி இவங்க சொல்லுங்களே, வேற எங்களை பத்தி என்ன கேள்விப்பட்டுக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்களே. வீட்டுகின்றவருக்கு வயன் கொடுக்காமல் என்ன தெரியுமா சொன்னார்கள்? சகோதரரே, இன்னமா அன அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர். ஆக அப்ப மிக தப்புக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறிய ஸ்டோரி தெரியுங்க, மியாராஜ். ஆக தப்புக்கு போனது. அப்ப மிக தப்புக்கு போனாலும் உங்களை பெரிய தப்பில் நீங்கள் ஏற வேண்டாம். நீங்க உடம்பால் தப்பு செய்யினாலும் பெருமையிலே நீங்கள் தப்பு செய்ய வேண்டாம். குர்ஆனில் நீங்கள் மலை தேறினாலும் பெருமையிலே உங்களுக்கு என்ன ஆகாயத்தை நோக்கி போனாலும் என்றெல்லாம் எச்சரிக்கிறது. தப்புக்கு போன சம்பவத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? சுப்ஹானல்லதி அஸ்ரா. நம்முடைய பாசை நம்முடைய குர்ஆனை மாற்றவில்லை. நம்முடைய பாதையில் எதிர்பார்க்கின்ற அமைப்பில் குர்ஆன் வந்திருக்க வேண்டும் என்றால் நான் உதாரணமாக சொல்கிறேன். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிரசூலிஹில் கரீம் வபிநபியிஹில் அதீம். எப்படி வந்திருக்க தெரியுமா? மாண்புமிகு நபி அவர்களை மியாராஜ் பயணம், இஸ்ரா பயணம், இராக் பயணம் மேற்கொள்ள வைத்து அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று வந்திருக்க வேண்டும். தொப்புக்கு ஏற்றப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சம்பவத்தை சூரத்து இஸ்ரா அல்லது பனி இஸ்ராயிலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லும் பொழுது என்ன தெரியுமா சொல்கிறான்? சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடிமையை இராக் பயணம் செய்ய வைத்து அல்லாஹ் பரிசுத்தமானவன். நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எவ்வளவுதான் மேலே போனாலும் என்னுடைய அடியான். கஹஃப் சூராவுடைய ஆரம்பம் என்ன? தஜ்ஜாலுடைய ஆயுதம், தஜ்ஜாலுக்கு எதிரான ஆயுதம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹி அல் கிதாப். கிதாப் குர்ஆனை தன்னுடைய அடியாருக்கு, அடிமைக்கு இறக்கி வைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பல ஆயத்தில் இருக்கிறது ரெண்டு போதும். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட பெரிய அந்தஸ்தை கொடுத்து மிக தப்புக்கு ஏற்ற சம்பவத்தை கூட அடிமை என்று அல்லாஹ் வர்ணிக்கிறார். நாம் எப்படி நம்மை தீட்ட முடியும்? நம்முடைய குவாலிபிகேஷனை எஸ்பிஐ சிறந்தால் அவர்களுடைய டிகிரியை வாசிப்பதற்கு அரைமணிக்கான தேவையே போட்டு கண்டீர்கள். விசிட்டிங் கார்டு செலுத்தி A4 சைஸ் தேவைப்படும். A4 சைஸ் விசிட்டிங் கார்டு இது போதாது. முடித்திருக்கிறீர்கள் தான், இதை காட்டி ஏன் பேசுகிறீர்கள்? ஒரு கம்பெனிக்கு ஜப்புக்கு போனால் பரவாயில்லை, பயோடேட்டாவை முன்வையுங்கள், செய்தியை முன்வையுங்கள். சோசியல் மீடியாவில் உங்களுடைய டிகிரியை போட்டு என்ன கிடைக்க போகிறது? தீட்ட வேண்டாம். மனநோயாளிகளே தீட்ட வேண்டாம். அதுல மெம்பர், இதுல மெம்பர் என்னடா இது? நாட்டு தலைவரே இவ்வளவு மெம்பர்ஷிப் இருக்கும்போது அவருக்கு அந்த சொசைட்டியிலும் மெம்பர், இந்த சொசைட்டியிலும் மெம்பர், அதிலும் செயலாளர், இதிலும் தலைவர், ஒரே தலைவர், 5 தலைவர். எப்படி ஒருபடியாக அந்த பொறுப்பை செய்ய முடியும்? 5 லீடர்ஷிப் எடுத்து எப்படி ஒன்றையாவது சரியாக பேப்பர் செய்ய முடியும்? தீட்டுவதற்கு மெம்பர்ஷிப், அந்த மெம்பர்ஷிப்பே தீட்டுவதற்கு. பாரிய நோய். பெருநாள் தினம் 2 சிறுமிகள் ஆயிரத்தி வீட்டில் பாட்டு படித்தார்கள். இஸ்லாமிய வரலாறுகள், இஸ்லாமிய அழகான கருத்துள்ள பாடல்கள், முன்னைய கால வரலாறுகளை படித்துக் கொண்டு போகும் பொழுது அவர்கள் நடத்தினார்களே, என்ன பாட்டு பாட்டுனா நம்முடைய பாட்டு அல்ல. இந்த காலத்தில் பாட்டை கேட்டாலே இவன் பறிபோகின்ற நயவஞ்சகம் உழைக்கின்ற
ஒரே அடி இஸ்லாம் கலருகின்ற நயவஞ்சகத்துடைய உச்சகட்டத்தில் ஆடுகின்ற மெய் மறந்து பாவத்தில் ஆழ்த்துகின்ற பாட்டல்ல. உண்மையான வரலாறுகள், இஸ்லாமிய பின்னணிகள், நல்ல சிறப்பான விடயங்களை படித்துக் கொண்டு வரும்போது அபூபக்கரை தவறாக பார்த்தார்கள். என் நபியோடும் இருக்கிறார்கள். என்ன பார்த்து நபியோட வீட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தை திறந்து கர்ணத்தினம் அபூபக்கர் திறந்து திரும்பிகள் படிக்கிறது விடுங்களப்பா கண்டினியூ பண்ணட்டும். ஏன் தெரியுமா? என்னுடைய பெருநாள் தினம் என்டர்டைன்மெண்ட் வேண்டும், என்டர்டைன் பண்ண வேண்டும், ஹலாலான என்ஜாய்மெண்ட் வேண்டும். இஸ்லாம் பிளெக்சிபிளான ஒரு மார்க்கம் என்பதை யூதர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். படிக்கட்டும் விடுங்கள். சிறுமிகள் கண்டினியூ பண்ணுகிறார்கள். ஒரு சென்டென்ஸ் வருகிறது, பாடல் வரி வசீனா நபியும் யாலமும் மாஃபிகத். நபி அவர்களை கொஞ்சம் டப் லெவலில் பேசுகின்ற வசனம். எங்களில் ஒரு நபி இருக்கிறார், அவருக்கு நாளை எது நடக்கும் என்று தெரியும். என்ன சுருக்கம்? எங்கள் ஒரு நபி இருக்கிறார், அவருக்கு மறைவான அறிவு இருக்கிறது. உடனே சொன்னார்கள், மகளே, சிறுமியே, சிறேவியே, இதை டிலீட் பண்ணுமா? கலரப் பண்ணவில்லை, தன்னை இல்லாத ஒன்றை பேசும் பொழுது கப்பிலே பறக்கவில்லை, வீங்கவில்லை, எதுவும் உழைக்கவில்லை. மகளே, அப்படி ஒன்றுமில்லை. அல்லாஹ்வுக்கு தான் மறைவான இல்மு இருக்கிறது. நாளை நடக்கும், அடுத்த நிமிடம் நடக்கும் எனக்கு தெரியாதுமா. நீங்க இந்த சென்டென்ஸை ஃபுல்லா நீங்க என்ன செஞ்சிருங்க, டிலீட் பண்ணிருங்க. சஹாபாக்கள் சார் சொல்லிக் கொடுக்கும் தெரிஞ்சுக்கொள்ள நபியவர்களை கொஞ்சம் கண்ணிய கூடுதலாக பேசுவார்கள். அது அளவுக்கு அதிகமாக நபியவர்கள் விரும்பாத கட்டத்தில் எப்படி சொல்வார்கள் என்றால், என்னை ஈசபுன மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தில் அந்த நசாராக்கள் என்ன சொல்றார்கள்? அல்லாஹ் ஒரு கடவுள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடவுள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடவுள், மூவரில் ஒருவர். 3 கடவுள்களில் ஒருவர் தான் ஈசா, அல்லாஹ்வுடைய பிள்ளை என்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நசாராக்கள் டூ மச் அளவு கடந்து கண்ணியப்படுத்தி பேசுவது போன்றோ என்னை நீங்கள் பேசக்கூடாது. நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய ரசூல். இறுதி கட்டம், அல்லாஹ் சில விடயங்களை சொல்லித்தான் நமக்கு தெரியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரிந்த விடயங்களை யார் சொல்வது? அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது கூட நபியருடைய அந்த ஸ்டைலை பாருங்கள், சொல்லும் விதத்தை பாருங்கள். அதிலே உள்ள ஒரு சில பகுதியில முன்னாள் சொன்னேன், இது ஒன்றி ஆதம் அல்லது வலது ஆதம் அல்லாஹ் சொல்ல சொன்னது, நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் இதை உம்மத்துக்கு சொல்ல வேண்டும். எதையும் மனைவிக்கப்படி, ஆசைப்படி, விருப்பப்படி பேச மாட்டார்கள். அறிவிக்கப்பட்ட வகையை தான் பேசுவார்கள். அல்லாஹ் சொன்னால் சொல்லி காட்டுங்கள், உங்களுடைய அந்தஸ்தை நீங்க சொல்லி காட்ட வேண்டும். வந்த வகையை சொல்லி காட்டுவது அமானிதம். நாம் தான் ஆதமுடைய மக்களின் என்ன அர்த்தம்? முழு மனித சமுதாயத்தின் தலைவர் நான் தான் என்று சொல்லிவிட்டு கலர பண்ணவில்லை, கை தட்டுமாறு சொல்லவில்லை. எல்லாம் கிளப் பண்ணுங்கள், கிளப் பண்ணுங்கள். கிளப் பண்ணுகின்ற பொழுது விரும்புவதும் பெருமைதான். கிளப் பண்ணுவதே பிழை. ஒரு அச்சீவ் பண்ணும் பொழுதோ, சர்டிபிகேட் எடுக்கும் பொழுதோ, மெடல் வாங்கும் பொழுதோ, அவார்டு எடுக்கும் பொழுதோ முஸ்லீம்கள் தக்பீர் சொல்ல வேண்டும், அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? தக்பீர் சர்டிபிகேட் எடுக்கின்ற உனக்கு முளைக்க கூடாது, கப் தூக்குகின்ற உனக்கு வீக்கம் வரக்கூடாது, அச்சீவ் பண்ணுகின்ற சாதனையாளராகிய உனக்கு உன்னுடைய கட்டுத்தனத்தின் மீது பெருமை வரக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்று ஞாபகப்படுத்தத்தான் அந்த தக்கு. சில பண்ணினால் இந்த மிஸ்டேக் வந்து மேலே கூரையில் தலைப்படும், ஏறி விடுவோம், நீங்கி விடுவோம். சில பண்ணுவதே மோட்டிவேட் பண்ணுவதுதான் செய்கிறோம், அதுவே தொப்பில் ஏற்றி முளைக்க வைக்கின்ற ஒன்றுதான். எனக்கு பெருமை கிடையாது. ஆதம் பலாபாக்கிறனை பெருமை இல்லை, நான் பீச்சுறதுக்கு சொல்லல, முப்பாக்கெல்லாம் பேசுவது. அந்த பீச்சுகின்ற வார்த்தை பெருமை பல வகை, அதில் பகல் ஒரு வகை. பகல்கள் பீச்சுகின்ற பெருமை. சிலர்கள் கலக்காக பெருமையோடு நினைச்சுக் கொண்டிருப்பார்கள், பீட்ட மாட்டார்கள். அதுவும் பிழை. பெருமையோட நினைப்பு 1 கிலோ 1 கிராம் ஒரு அவுன்ஸ் அல்ல, அணுவின் எடை அளவு. அணுவை நிறுத்தால் ஒரு எடை வருமே, அந்த எடை அளவு பெருமை இருந்தாலும் சொர்க்கம் ஹராம், நரகம் பாடும். சிலருக்கு டன் கணக்கு இருக்கிறது பெருமை, டன் கணக்கு. எப்ப சொர்க்கம் போவது, எப்படி போவது,
அன்பானவர்களை முடிக்க நினைக்கிறேன். நான் லிவாவுல் ஹம்தி பியதி, லிவாவுல் ஹம்துனா புகழ்கொடி, புகழ்கொடி, அந்த பெரிய பிளாக் என்னுடைய கையில் தான் இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூட அல்லாஹ் சொல்ல சொன்னான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட கடைசி மனிதர் வாழ்ந்த மனிதர் வரைக்கும் என்னுடைய கொடிக்கு பின்னால், என்னுடைய லீடர்ஷிப்புக்கு பின்னால் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு கொலர பண்ணவில்லை. வலா ஃபஹர், இதை நான் வீட்டுவதற்கு சொல்லவில்லை. நான் தான் மஹ்ஷரிலே முதலாவது கபரு திறந்து, கபரு வெடித்து, கபரு பிளந்து, கபரிலிருந்தே முதலாவது எழும்புகின்றவன் நான் தான். வலா ஃபஹர், எனக்கு பெருமை இல்லை. வலுமை எதிர்ப்பு பாபல் ஜன்னா, சுவர்க்கத்து கதவை நம்முடைய பாணியில் சொல்வதாக இருந்தால் சுவர்க்கத்துடைய ஓபனிங் செரமனியுடைய சீஃப் கெஸ்ட் செரமனி, அது பெரிய விழா. விழா என்றால் என்ன? பெருந்திரளான மக்கள் ஒன்று திரண்டிருக்கும் பொழுது நடக்கின்ற பங்கன். அரபில ஹப்லன் சொல்வார்கள். ஹப்லா, பெருந்திரளான கிரவுட் ரஷ்க்கு மத்தியில் நடக்கின்ற ஒரு விடயம். பெரிய முழு உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள், ஜின்கள், மலக்குமார்கள் எல்லோரும் இருக்கின்ற அந்த ஓப்பனிங் செரமனியுடைய சீஃப் கெஸ்டாக இருந்தால் எவ்வளவு பெரிய நினைப்பு இருக்க வேண்டும். 200, 300, 500, 1000 பேருக்கு சீஃப் கெஸ்டாக போகின்றவருடைய நினைப்பு என்ன, அவருடைய நடை என்ன, அவருடைய கலர் என்ன, சலாமும் இல்லை, சலாமுக்கு பதிலும் இல்லை, சிரித்தால் சிரிப்பும் இல்லை, சந்திர மண்டலத்தில் அப்பொழுது விழுந்தது போன்ற ஒரு ஃபீலிங்கிலே ரெக்காப்படிலே போகின்ற இந்த காலத்தில் அந்த சுவர்க்கத்தை கதவை முதலாக கட்டுகின்றவன் நான் தான். எனக்கு பெருமை இல்லை. சுவர்க்கத்துடைய காவலாளர் எதிர்வார்கள் கேட்பார்கள், மண் யார்? நான் முகமது வந்திருக்கிறேன். உங்களுக்கு முன்னால் வேறு யாரு வந்தாலும் சுவர்க்கத்தை திறக்க எனக்கு அனுமதி இல்லை. உங்களுக்கு தான் முதலாவது சுவர்க்கத்தை ஓபன் பண்ண வேண்டும். சுவர்க்கத்துடைய டோர் முதலாவது ஓபன் பண்ணி முதலாவது காலெடுத்து வைத்து சுவர்க்கத்தை திறந்து வைக்கின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாத பெருமையும் தலக்கணமும் அகங்காரமுமா நம்முடைய சீஃப் கெஸ்டுகளுக்கு, நம்முடைய ஸ்பெஷல் கெஸ்டுகளுக்கு, நம்முடைய மந்திரிசுமாக்கு, நம்முடைய அமைச்சருக்கு, நம்முடைய தலைவருக்கு? அப்படி முளைத்த கொம்பெல்லாம் உடைந்து கொண்டிருக்கிறது சிலருக்கு. அப்பொழுது சொன்னோம் உடையும் என்று அல்லாஹ் உடைத்துக் கொண்டிருக்கிறார். கொம்பு முளைத்த கூட்டம் ஆடுகின்ற பொழுது மிம்பர்களில் சொன்னோம், உன்னுடைய கொம்பு உடையும் ஃபிரௌனே, சொன்னோம் சொன்னோம், அல்லாஹ்வுடைய உதவியினால் சொன்னோம். ஃபிரௌன் போன்றவர்கள் சில நாடுகளிலே ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஃபிரௌன் போன்று மண் கவுவார்கள், காரூன் போன்று மண் கவுவார்கள், நம்ரூத் போன்று கேவலப்படுவார்கள். சொன்னோம், நடந்து கொண்டிருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய நிர்வாகம். ஹிஸ்டரி சொல்லுகிறேன். முளைக்காமல் மொட்டு வராது, கொம்பு உடையாமல் மொட்டு வராது. எந்த துறையிலே யாருக்கு எத்தனை கொம்புகள் முளைத்திருக்கிறதோ அந்த துறையிலே அந்த கொம்பு உடையாமல் மொட்டு வராது. 3 உதாரணங்களோடு இறங்குகிறேன். கண்ணியமான அனகை, இதுதான் அந்த கடற பண்ணுகின்ற அனகை. நாங்க கொலைத்தியே, நாங்க உயர்ந்தவர்களே, நாங்க கண்ணியமானவர்களே, அவன் சீப்பானவனே. அனகை என்று முதலாவது இந்த ஈகோ, அனானியத்தென்ற ஈகோ, ஆணவம், அகங்காரம், மற்றவர்களை விட தன்னை பெரிதாக நினைக்கின்ற நினைப்பு வந்தது யாருக்கு? முஅல்லிமுல் மலாயிகாவுக்கு, மலக்குமாருடைய ஆசிரியருக்கு. எவ்வளவு பெரிய டிகிரி அது, எவ்வளவு பெரிய ஒரு போஸ்ட் அது. பாவமே செய்யாத, பாவ உணர்வு இல்லாத மலக்குமாருக்கு ஆசானாக இருப்பதென்றால் எப்படிப்பட்ட ஒரு குவாலிஃபைட் அது. அனகைர், ஆதம் சீப்பானவன், நான் மேலானவன். என்ன நடந்தது? ப்ரமோஷன் கிடைக்குதா? ப்ரமோஷன் கிடைக்குதா? அதுக்கு தானே மற்றவனை சீப்பாக்கிறோம், ப்ரமோஷனுக்கு தானே மற்றவனை கொத்துகிறோம், ப்ரமோஷனுக்கு தானே மற்றவனை வெட்டுகிறோம், ப்ரமோஷனுக்கு தானே மற்றவனுக்கு பற்றி அடிக்கிறோம், ப்ரமோஷனுக்கு தானே மற்றவனுடைய பயிரை தூக்குகிறோம், ப்ரமோஷனுக்கு தானே பக்கா கொடுக்கிறோம், ப்ரமோஷனுக்கு தானே மற்றவனை கொள்கிறோம், ப்ரமோஷனுக்கு தானே மற்றவனை பிளாக்மெயில் பண்ணுகிறோம், ப்ரமோஷனுக்கு தானே பணம் கொடுத்து வார்னிங் பண்ணுகிறோம். பின்னுக்காவும் எங்கடால் கேட்கிறாரு, எங்கடால் நொமினேட் பண்ண இருக்கிறாரு, இறங்காது. ப்ரமோஷனுக்கு பதவிக்கு கிடைக்குமா? இப்லீஸுடைய பாணியில் போகிறோம். இப்லீஸ் போன்ற முடிவு வராமல் சாக மாட்டோம். பழையாண்டு அல்ல,
இதுதான் தரிசனம். பழையாண்டோ என்ன போனா போறதுக்கு யாருக்கு முஹல்லிமுல் மலாயிகாவுடைய எண்டிங். பழையாண்டோ என்ன மின்னா போட வெளியே. இன்னும் ஒருவர் சமகால நமது நாடு உட்பட பல நாடுகளிலே மினிசிறாவுங்கள் மற்றவர்களை மட்டம் கட்டி வெட்டி கொத்தி பட்டு மாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல அந்த சொன்னதுனால் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கலீமுல்லாவை பார்த்து அல்லாஹ்வோடு அதிகமாக உரையாடிய அந்த பாக்கியம் பெற்ற ரசூல்மார்களில் உலுல் அஸ்ம்களில் ஒருவரை பார்த்து சொன்ன வார்த்தை தான் அனஹை, நான் சிறந்தவன். இந்த கேவலமான அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாருடைய குறையும் பேசக்கூடாது, யாருக்கு பட்ட பெயர் வைக்க கூடாது, யாரையும் படித்து காட்டக்கூடாது. பப்பரையன், நொண்டியன், சட்டையன் சட்டையன் என்று மற்றவர்களுக்கு சொன்னால் நம்முடைய முடி கொட்டி மொட்டையாகாமல் ஒத்து வராது. அவனுக்கு நொண்டி என்று பேசினால் அவனுக்கு இயல்பிலே நொண்டி இருக்கும், நமக்கு எக்ஸிடென்டிலே கால் போகும். அதுபோல இவரும் நொண்டிதான். அவனாவது சொந்த காலில் நொண்டி, இவர் ஆர்டிபிஷியல் காலிலே நொண்டி. இங்க மூசாவை விட நான் சிறந்தவன், அவன் கேவலமானவன், அவனுக்கு சரியா பேச்சே வராது, திட்டுவாயே கொட்டே. என்ன நடந்தது? என்ன நடந்தது? மண்கம்பினான் செத்து மூழ்கி செத்தான். அந்த மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். பக்தி பற்ற வைப்பதற்கு அல்ல, முடியுமாக இருந்தால் எச்சு துப்புவதற்கு. துப்ப முடியாது என்று தெரியுமா? கிளாஸுக்குள் இருக்கிறான், கண்ணாடி பட்டிக்குள் இருக்கிறோம். எல்லாம் அல்லவா இந்த மனநோயை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாங்க. தலைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரிய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் ஒருவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உன்னான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, பணிவை தருவாயாக, பெருமையை விட்டு பாதுகாப்பாயாக, அகங்காரத்தை விட்டு பாதுகாப்பாயாக, மனநோய்களை விட்டு பாதுகாப்பாயாக, ஆத்ம நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக, நம்மை பெரிதாக நினைத்து நமக்கு கொம்பு முளைக்கின்ற கேவலமான பண்பை விட்டு பாதுகாப்பாயாக, நாமே சொந்தமாக நம்மை ஊதிக்கொள்கின்ற வீக்கத்தை விட்டு பாதுகாப்பாயாக, மற்றவர்களை கீழ்பார்ப்பதை விட்டு பாதுகாப்பாயாக. எவ்வளவுதான் தப்புக்கு போனாலும் நாம் சுஜூதின் மூலம் உனக்கு பணிவை மேற்கொள்கின்ற அடிமை என்ற உணர்வை நமக்கு தருவாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.